ஹலோ கை உறவுகளை இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா கிட்டத்தட்ட 12 நாள் பக்கம் ஓடி மிகப்பெரிய வெற்றி பெற்று பிளாக் போஸ்டர் ஹிட் ஆகி இருக்க நம்ம லப்பர் பந்து படத்தை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளவு ரெக்கார்ட் பண்ணிருக்கு இதுவரையும், அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளவு, அது இல்லாம இந்த படம் வெற்றி இவ்வளவு பெரிய வெற்றி இருக்கு முக்கிய காரணம் என்னன்னா அதை பத்தி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல பல பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உறவுகளே உங்க ஆதரவு எங்களுக்கு ரொம்ப கட்டாயம் தேவை. சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல போற வீடியோ அடுத்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரணும்னா நம்ம நோட்டிபிகேஷனுக்கு பெல் ஐகானை ஆல்ங்கிற செக்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். திரையரங்கில் வந்த மிகப்பெரிய படங்கள் ராயனா இருக்கட்டும், நம்ம தங்கலானா இருக்கட்டும், மிகப்பெரிய பட்ஜெட்ல உருவான கோட் படமா இருக்கட்டும், அந்த அளவுக்கு நம்ம யாரையும் மனசை கவரல. சோ நம்ம சொதப்புற மாதிரி தான், நம்ம ரசிகர்கள் ஏமாற்ற மாதிரி தான் இந்த படங்கள் அமைஞ்சிச்சு. இருக்கும்போது இந்த மிகப்பெரிய பட்ஜெட் படத்துக்குள்ள உள்ள ஒரு படமா வந்த படம் தான் லப்பர் பந்து. இந்த படம் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. தமிழரசன் பச்சைமுத்து கிட்ட முத இந்த படத்தை டைரக்ட் பண்றாரு. டைரக்டருக்கு இது முத படம். அப்படி இருக்கும்போது இந்த படம் ஹிட் ஆகுமா என்னன்னே தெரியாம டவுட்ல தான் மட்டகதி தினேஷ், ஐஸ் கிளியர் ஆகட்டும், நடிகை சுவாசியா இருக்கட்டும், சஞ்சனாவா இருக்கட்டும், எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. படம் ரீசன் அன்னைக்கு பாத்தீங்கன்னா வெறும் 75 லட்சம் ரூபா தான் இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல கலெக்ஷன் பண்ணிச்சு. யாருமே எதிர்பார்க்கல, மிகப்பெரிய ஏமாற்றம் தான். ஏன்னா இந்த படத்தோட பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா 5 கோடி. அதுக்கு அடுத்த நாள் ரிவ்யூ பாத்தீங்கன்னா அப்படியே டபுள் மடங்கு 1.5 கோடி. யாருமே எதிர்பார்க்க முடியாது. படத்தோட ரிவ்யூ சோசியல் மீடியாவில் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் திரையரங்க நோக்கி படையெடுத்தாங்க. அதுக்கு காரணம் எல்லா தரப்பு ஆடியன்ஸை கவர்ற மாதிரி எல்லா காட்சிகளும் அமைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு சிங்கிள் லாக் கூட இல்லாம சூப்பராகவும் எமோஷனலாகவும் எடுத்திருந்தாரு நம்ம தமிழரசன் பச்சைமுத்து டைரக்டர். ஊருக்கு நல்லவனா இருக்கிறவங்கலாம் வீட்டுக்கு நல்லவனா இருக்க மாட்டாங்க. எனக்கு கோட் படத்துல விஜயகாந்தோட இன்ட்ரோவோட 100 மடங்கு இந்த இன்ட்ரோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம விஜயகாந்தோட பாட்டான பொட்டு வச்ச தங்க குடம், இந்த பாட்டை போட்டு நம்ம விஜயகாந்த் போட்டோ காமிச்சு ஜூம் அவுட்ல லாங் ஷாட் நம்ம ஹீரோவை காட்டினாங்க. சும்மா வேற லெவல் இன்ட்ரீங்க. நம்ம யாருமே இந்த சீன் தான் ஒரு சொல்லி கெஸ் பண்ணி இருந்திருப்போம். அதெல்லாம் நடக்காத அளவுக்கு வேற ஆங்கிள் வேற மணி கதையை கொண்டு வந்து சூப்பரா டைரக்ட் பண்ணி தான் நம்ம பச்சைமுத்து. யாரா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட யசோதா கேரக்டர் செதுக்கி வச்சிருந்தாரு நம்ம டைரக்டர். கிட்டத்தட்ட இந்த படத்துல அவங்கவுங்க கதாபாத்திரத்தை அவங்கவுங்க சூப்பரா பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லணும். ஆனா எல்லாத்துக்கும் 100க்கு 100 மார்க் கொடுத்தாலுமே நம்ம யசோதா கேரக்டருக்கு 100க்கு 110 மார்க் கொடுக்கலாங்க. அந்த சூப்பரான எஃபெக்ட்டுங்க. கிட்டத்தட்ட ஒரு மனைவியா, ஒரு அம்மாவா, ஒரு மாமியாரா, புருஷனை கண்ட்ரோல் வச்சுக்கிற பொண்டாட்டியா சொல்லி, கொடுங்காரியாவும் சொல்லி எல்லா கேரக்டருமே பிச்சு உதறி சூப்பர் தூள் கிளப்பியிருந்தாங்க. எல்லா பாலுமே சிக்ஸர். அவங்க நடிப்புல ஒரு சீன் கூட மொக்கைன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு சூப்பர் தத்துவமா நடிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த கேரக்டர்ல நடிச்ச நடிகை யார் தெரியுமா? சுவாசிகா தான். இது வந்து தமிழ் படம் ஃபர்ஸ்ட் படம் கிடையாது. கிட்டத்தட்ட 25 படங்கள் நடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு எந்த படமும் வரவேற்பு பெறல. கோரிப்பாளையம் படத்துல ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க, சாட்டை படத்துல நம்ம சமுத்திரக்கணிக்கு ஒய்ஃபா நடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி பல்வேறு 25 படங்கள் பக்கம் நடிச்சோம். எந்த படமும் அழுத்தமா திருத்தமா பெரிய ஹிட் அளவுக்கு கொடுக்கல. ரீஎன்ட்ரிக்கான காத்திருந்த நம்ம சுவாசியாவுக்கு இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டா அமைஞ்சிருச்சு. மிகப்பெரிய நடிகை அவதாரம் எடுத்துட்டாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு கால்ஷீட் வந்து குமிய போகுதுன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாம கால்ஷீட்டுக்காக காத்திருந்த மட்டகதி தினேஷுக்கு இது மிகப்பெரிய ரீஎன்ட்ரி படமா தான் இருக்கும். படம் ரிலீஸ் ஆன சண்டே, அதாவது 3ஆவது நாள் வந்து பாத்தீங்கன்னா 2 கோடி ரூபாய் இந்த படம் பட்ஜெட் கலெக்ஷன் பண்ணிருக்கு. மட்டும் இல்லைங்க 11ஆவது நாள் அதே 2 கோடி ரூபாய் குறையாம கலெக்ஷன் பண்ணிருக்குன்னா மிகப்பெரிய ஹிட் தான் இந்த படம். 12 நாள் முடிஞ்சிருச்சு. இதுவரை இந்த படம் கலெக்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளவு? 16 கோடி. இந்த படத்தோட பட்ஜெட் வெறும் 5 கோடி தான். கிட்டத்தட்ட 3 மடங்கு லாபத்தை இதுவரை சம்பாதிச்சு இன்னும் ஹவுஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. நேற்று வரையும் பாத்தீங்கன்னா 1 கோடி வரையும் வசூல் பண்ணிருக்கு இந்த படம். ஒரு சினிமா ரசிகனா இந்த படத்தை பார்த்து 12 நாள் பக்கம் ஆச்சு. ஆனா என்னால அதுல இருந்து மீண்டு வர முடியல. இன்னும் அந்த ரப்பர் பந்தோட தாக்கம் என் மனசுல இருக்கு. அதே மாதிரி இந்த படம் பார்த்த உங்களுக்கு அந்த தாக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த படத்தை இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம தியேட்டர்ல போய் பாருங்க, குடும்பத்தோட பாருங்க. கிட்டத்தட்ட சென்டிமெண்ட் காட்சி பிரிச்சு மேஞ்சிருப்பாங்க. அதுலயும் ஒரு மாமியா வரும்போது சென்டிமெண்ட் சீன் இருக்கு. எப்பா நம்மளால அழுக வச்சிருவாங்க. நம்மள எரியாமே நம்ம கண்ணில இருந்து கண்ணீர் வந்துடும். அந்த அளவுக்கு டைலாக் ரைட்டர் சூப்பரா இருந்தாரு. இதுல டைலாக் ரைட்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டர் தான். கிட்டத்தட்ட தமிழரசன் பச்சைமுத்து தான். கிட்டத்தட்ட ப்ரொடியூசர் நினைச்ச மாதிரியே வந்துருச்சு. ப்ரொடியூசர் நினைச்சதோட பல மடங்கு லாபத்தை இந்த படம் அள்ளிருச்சு. லப்பர் பந்து படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல என்ன மைனஸ் இருக்கு நீங்க ஏதாவது நினைக்கிறீங்கன்னா, நான் பார்த்த வரை இந்த படத்துல ஒரு மைனஸ் கூட சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் ரிவ்யூ கொடுக்க வேண்டிய படம்னா அது லப்பர் பந்து படம் தான். இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மக்களே உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் பாயிண்ட் தெரிஞ்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி. மட்டும் இல்லாம உறவுகளே, நம்ம எப்பவும் போல சொல்றதா நம்ம சேனல்ல பல பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஆதரவு எங்களுக்கு தேவை. ஓகே, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பெல் ஐகான் ஆல் செக்ஷன் கிளிக் பண்ணிருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் பார்த்திபன். பாய் பாய்.